This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்னு சொல்லலாம். இந்த ஆன்லைன் இ-ஷாப்பிங் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா BuyMode இ-ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் டச் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். BuyMode இ-ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் மூலயமா ஷாப்பிங் பண்ணிக்கிற ஒரு ஆப் தான். இதில் வந்து நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப் தான் இது. மறந்துடாதீங்க, BuyMode இ-ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ. வாயை மூடிட்டு இருங்கம்மா கொஞ்சம் நேரம். ஏம்மா அமைதியாக இருங்கம்மா. வயசானா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் சொல்வதை இப்பெல்லாம் கவனிக்கிறீங்களா? வயசானா அமைதியாக இருக்க மாட்டீங்களா? ஏன் அம்மாவுக்கு இப்போ தான் வயசாகுதா? நீ பிறக்கும் போதே அவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. ஏன் இப்போ உனக்கு வயசாகுதுன்னு தெரியுது தெரியுமா? இனிமே அவங்களால பிரயோஜனம் இல்லை. எப்ப அம்மா அப்பாவால நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று தெரிகிறதோ அப்ப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், வயசான கொஞ்சம் அமைதியா இருங்களேன், சத்தம் இல்லாம இருக்க மாட்டீங்களா? ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க? ஏன் இனிமே இவங்களால இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை? நீங்க தமிழ்ல காணாவுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும்ல, காங்க சாங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை வரும்ல, அந்த எழுத்துக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா? சங்கு, இங்கு, மங்கு, அந்த இங்கு தான் நிறைய பயன்படுத்தப்படும். அங்கனம், எங்கனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாவுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற ஞாங்க அப்படிலாம் இருக்குல்ல, அதை எங்கேயா பயன்படுத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது பயன் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்படி வார்த்தையே கிடையாது. ஆனால் ஏன் அந்த வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கால உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும், சால உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும். ஆனால் அந்த ஞாவும் பயன்படவே செய்யாது. ஆனால் ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம்? அதையும் சேர்த்து தான் 247 எழுத்துக்கள் தமிழுக்குன்னு ஏன் சொல்றோம்? வீட்டுல ஒருத்தங்களால பயன் இருக்கும், ஒருத்தங்களால பயன் இருக்காது. இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் நம்முடைய குடும்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மொழி கூட பயன்பாடே இல்லாட்டாலும் அந்த எழுத்துக்களை இழுத்துக்கிட்டே அழையும். பயன்பாடு இழுத்துக்கு எரிஞ்சிட முடியுமா? அப்பெல்லாம் எரிய முடியாது. அவங்க நம்மளோட சேர்ந்தவர்கள். ஒருத்தர் நல்லா படிச்சு நல்லா இருப்பான், ஒருத்தர் உருப்படாமே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். ஆனா பெத்த தாய் அவனை விடவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்ல வேலையில இருக்கிறவன் பின்னாடி போகவே மாட்டாங்க. இந்த ஊதரை பிள்ளை பின்னாடியே தான் அந்த அம்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? அதுவும் சேர்த்துதான் என் பிள்ளை, அவனையும் தானே இந்த வயிற்றுல நான் சுமந்தேன். இதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பயன்பாடே இல்லாத எழுத்தையும் சேர்த்து தாண்டா தமிழ் என்கின்ற மொழி உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வீட்டுல ஒருத்தன பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே அத்து விட்டுறக்கூடாது, கழட்டி விட்டுறக்கூடாது என்பதை நம் மொழியின் எழுத்துக்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா எவ்வளவு ஆச்சரியமான